நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலம். பஞ்சபூதங்களில் அக்னிக்கு உரிய தலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குஹாலயம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் உலக புகழ்பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெறும் கற்களால் கட்டப்பட்ட கோவில் மட்டும் இல்லை, இது பல ஆயிரம் ஆண்டு கால வரலாறு, கலைநயம் மற்றும் பக்தியோட சங்கமம். வாங்க இந்த ஆன்மீக பயணத்துக்குள்ள போகலாம். சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கிற இந்த கோவில் இந்தியாவிலேயே மிகப்பெரிய கோவில்களில் ஒன்று. இங்கே மொத்தம் 9 கோபுரங்கள் இருக்கு. அதுல கிழக்கு பக்கமா இருக்கிற ராஜகோபுரம் 217 அடி உயரம் கொண்டது. 11 நிலைகளை கொண்ட இந்த கோபுரத்தை அண்ணாந்து பார்த்தாலே ஒரு நிமிஷம் சிலிர்த்து போயிடும். இந்த கோவிலுக்குள்ள 4 பெரிய பிரகாரங்கள் இருக்கு. ஒவ்வொரு பிரகாரமும் ஒரு தனி கதையை சொல்லும். அங்க இருக்கிற ஆயிரங்கால் மண்டபம், சிவகங்கை தீர்த்தம், இதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம முன்னோர்களோட கட்டிடக்கலை திறமையை நினைச்சு வியக்காம இருக்க முடியல. ஏன் இந்த இடத்த அக்னி தலம்னு சொல்றோம்? ஒரு முறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையில யார் பெரியவர் அப்படிங்கிற போட்டி வந்தப்போ சிவன் ஒரு பெரிய ஜோதி பிழம்பா நின்னார். அந்த ஜோதியோட அடியையும் முடியையும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த அக்னி பிழம்பு தான் இந்த அண்ணாமலை. இங்க சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியா அருணாச்சலேஸ்வரரா எழுந்தருளி இருக்கார். கூடவே உண்ணாமுலை அம்மனும் அருள் பாலிக்கிறாங்க. அண்ணாமலையானை தொழுதால் வினையெல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். திருவண்ணாமலைனாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது கிரிவலம். 14 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த மலையை சுத்தி வர்றது இறைவனையே சுத்தி வர்றதுக்கு சமம்னு சொல்லப்படுது. இந்த பாதையில இந்திரலிங்கம், அக்னிலிங்கம்னு மொத்தம் 8 லிங்கங்கள் இருக்கு. அடுத்ததா வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற கார்த்திகை தீப திருவிழா. மலையோட உச்சியில மகாதீபம் ஏத்துறப்போ அந்த பிரகாசத்தை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. அந்த ஒரு நிமிஷம் அண்ணாமலையானுக்கு அரோகரா அப்படிங்கிற சத்தம் ஊரையே அதிர வைக்கும். திருவண்ணாமலைக்கும் மகான்களுக்கும் பிரிக்க முடியாத பந்தம் உண்டு. அதுல மிக முக்கியமானவர் பகவான் ரமண மகரிஷி. 16 வயசுல நான் யார் அப்படிங்கிற தேடலோட இங்க வந்தவர். பல வருஷம் இங்கேயே தவம் இருந்தார். கோவிலுக்குள்ள இருக்கிற பாதாள லிங்கம் சந்நிதி ரொம்ப விசேஷமானது. ரமணர் ஆரம்ப காலத்துல அங்கதான் அமர்ந்து தியானம் செஞ்சார். எறும்புகளும் பூச்சிகளும் அவர் உடம்பை அரிச்சது கூட தெரியாம அவர் ஆழ்ந்த தியானத்துல இருந்த அந்த இடம் இன்னைக்கும் வர்ற பக்தர்களுக்கு ஒரு பெரிய அமைதியை கொடுக்குது. இந்த கோவில் கட்டடக்கலையில ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. ராஜகோபுரத்தோட நிழல் தரையில விழாதுன்னு ஒரு பேச்சு உண்டு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ஒவ்வொரு சிலையும் தூணும் ஒரு கதையை சொல்லும். ஆயிரங்கால் மண்டபத்துல இருக்கிற சிற்ப வேலைப்பாடுகளை பார்த்தா அந்த காலத்து கலைஞர்களோட திறமை நமக்கு பிரமிப்பை ஊட்டுது. அண்ணாமலை அது ஒரு ஞான மலை. இங்க எத்தனையோ சித்தர்கள் இன்னைக்கும் அரூபமா வாழ்ந்துட்டு இருக்கிறதா நம்பப்படுது. அதனாலதான் இங்க கிரிவலம் வரும்போது மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இல்லாம சிவசிவான்னு நினைச்சிட்டு வர்றது நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். பரபரப்பான நம்ம வாழ்க்கையில ஒரு நிமிஷம் அமைதியையும் ஆன்மீக பலத்தையும் தேடுறீங்கன்னா கண்டிப்பா ஒரு முறை திருவண்ணாமலைக்கு வந்து அண்ணாமலையார தரிசனம் பண்ணிட்டு போங்க. அந்த மலை தரும் அமைதி வேற எங்கேயும் கிடைக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குஹாலயம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அடுத்த ஒரு அழகான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.